தமிழ்நாட்டிலேயே முந்திரி ஃபேமஸ்னால் அது நம்ம பண்ருட்டியில் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே விளைவிக்கிற முந்திரிங்க அவ்வளோ சுவையாகவும் இருக்குமா. ரீசண்டாக ஒரு முந்திரி கொட்டை உடைக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே எல்லாருமே இந்த மாதிரி கையால் தான் உடைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு சுமார் ஒரு மூட்டை அளவு உடைப்பாங்களாம். அதில் 10,000லேருந்து ஒரு 12,000 கொட்டை வரை கையாலே உடச்சி தள்ளுறாங்க. இந்த மாதிரி உடைச்ச கொட்டைங்களாம் ரெண்டாக பலந்து தான் கீழே வரும். அதை பார்த்திங்கன்னா கையில் ஊசி வச்சு தரம் பிரிக்கிறாங்க. இந்த வேலை என்னமோ பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்க, ஆனால் செஞ்சிங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு சுமார் 10,000லேருந்து 15,000 கொட்டைக்கிட்ட உடைக்கிறாங்க. ஒரு கொட்டையும் தனித்தனியாக தான் எடுத்து இந்த மாதிரி உடைக்கிறாங்க. அதே மாதிரி பொறுக்கி தரம் பிரிக்கிறவங்களும் ஒரு கொட்டையும் தனித்தனியாக எடுத்து தான் தரம் பிரிக்கிறாங்க. அதுவும் இந்த வேலையை செய்யும்போது கையில் க்ளவோட தான் வேலை செய்யணும். முந்திரியோட பாலுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. நம்ம பண்ருட்டி சுற்று வட்டாரத்தில் நிறைய பெண்களுக்கும் வயசானவங்களுக்கும் இந்த வேலை தான் வாழ்வாதாரமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி உடைச்சி தரம் பிரித்ததுக்கப்புறம் இந்த முந்திரிக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸே நடக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மக்கிட்ட சாப்பிட்ற முந்திரியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி முந்திரி உடைக்கிறதெல்லாம் நேரில் பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். நம்ம பண்ருட்டி சுற்று வட்டாரத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி முந்திரிங்க உடைச்சி வேலை நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம பண்ருட்டி முந்திரி இந்த மாதிரி தான் உடைச்சி தரம் பிரிக்கிறாங்கன்னு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.